கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி தேவன் ஜெபிக்கும் பொழுது வார்த்தைகளை கொடுக்கிறாரு. அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நடக்க செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்ற அத்தனை ஆசீர்வாதங்கள், அத்தனை விடுதலைகள், அத்தனை நன்மைகள் எல்லாமே இந்த வார்த்தையின் மூலமாக விளைந்தது என்று தான் நான் என்னால் நிச்சயமாக சாட்சியாக சொல்ல முடியும். எனவே இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் அதன்படி ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தில் நமக்கு தேவன் சொன்ன வாக்குத்தை யாரோ ஒரு சத்தமாக வாசிக்கலாமா? அந்த வசனத்தை மீகா 7:15 சத்தமாக வாசிக்கலாமா? நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்றைக்கு உங்களுக்கு இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குங்க, நீங்கள் புதுசாக வந்திருக்கலாம், இல்லை ஏற்கனவே சபைக்கு வந்துட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். உங்கள் எல்லாம் நீங்கள் தற்செயலாலாம் வரல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் புதுசாக ஒரு வேளை ஒரு சிலர் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் தற்செயலாக வரல, தற்செயலாக கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கல. ஆண்டவர் உங்களை திட்டம் பண்ணி வர வைத்து உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவருடைய சுபாவமே அதிசயங்களை செய்கிறது. அதிசயம் உங்களுக்கு தெரியுதா? அதிசயம் தெரியுதா? ஒண்டர்ஸ் இங்கிலீஷில். அதான் நடக்க முடியாத காரியங்களை செய்வது. அதுதான். எத்தனை பைபிளில் ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன். அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 வயதாக இருக்குமா? நான் சொல்லுவேன், அக்யூரேட்டாக சொல்லலை, ஒரு கிட்டத்தட்ட சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 70 வயதாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்? நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அவன் நம்புகிறான், விசுவாசிக்கிறான், விசுவாசித்து கொண்டே இருக்கிறான். அதாவது அதுவும் எப்படி கொடுக்க சொல்கிறாருன்னா, சாராள் என்ற அவனுடைய மனைவி மூலமாக கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அவன் நம்புகிறான், விசுவாசிக்கிறான், விசுவாசித்து அதற்காக காத்து கொண்டிருக்கிறான். நடக்கலை. ரொம்ப வருஷம் ஆச்சு, நடக்கலை. அதற்கிடையில் அவருடைய மனைவி நம்பிக்கை அற்று போயிட்டான். நம்பிக்கை அற்று போய், ஆண்டவர் பிள்ளை தாராரா இல்லையோ, நான் உமக்கு நீர் ஒரு குழந்தை உண்டாக்கும்படியாக உனக்கு ஒரு பெண்ணை தாரேன் என்று சொல்லி ஆகார் என்ற ஒரு பெண்ணை அவனுக்கு கொடுக்கிறாள். கொடுத்து அந்த ஆகார் ஆபிரகாமுக்கு 86 வயது இருக்கும்போது ஒரு பிள்ளையை பெறுகிறாள். அவனுடைய பெயர் இஸ்மவேல் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இது நான் உனக்கு கொடுத்த பிள்ளை அல்ல, நான் சொன்ன வாக்குப்படி நான் உனக்கு பிள்ளை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். சொல்லி அவனுக்கு அவர் சொன்ன வாக்குப்படியாக ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். ஈசாக் என்ற ஒரு பிள்ளை. ஈசாக்கு அவன் பிறக்கும் முன்னே ஈசாக் என்று பெயரிடப்பட்டவன். வேதத்தில் பிறக்கும் முன்னே பெயரிடப்பட்டவர்கள் ரொம்ப சொற்பமான பேர் தான். அதில் இந்த ஈசாக் ஒருத்தர். ஈசாக்க எத்தனை வயசுல கொடுக்கிறார் தெரியுமா? 99 வயசுல கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. அவனுடைய 100வது வயதுல இந்த ஈசாக்கு பிறக்கிறான். யோசித்து பாருங்க. அப்போ அந்த 100வது வயதுல அவனுக்கு குழந்தை பிறக்கும்போது அவனுடைய ஆபிரகாமுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்து வாசிங்க. எபிரேயர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 11ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே எண்ணி எண்ணி பிள்ளை பெற்றால் நல்ல கவனிங்க. இந்த ஆபிரகாமுக்கு சாராளுக்கு கர்த்தர் குழந்தை கொடுக்கிறாரு. அந்த குழந்தை பிறக்கிற வயசுல, அதாவது ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 100 வயசு, சாராளுக்கு கிட்டத்தட்ட 90 வயசு. இந்த வயசுல குழந்தை கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த நேரத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க, அதுதான் நமக்கு முக்கியம். அவங்க நல்ல ஸ்ட்ரென்த்தோட இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினோர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பெலனடைந்து. அப்படின்னா
ஆதியாகம புஸ்தகத்தில் போடப்பட்டிருக்கிறது. அவள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு அவளுக்கு நின்று போயிற்று. நமக்கு தெரியும் நல்லா, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்காது? குழந்தை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுன்னா புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. வயது சென்றவளாய் இருந்தும் கற்பந்தரிக்க பிளநடந்து வயது சென்றவளாய் இருந்து பிள்ளை பெற்றாள். இது சாராளுடைய நிலைமை. ஆபிரகாமுடைய நிலைமை பாருங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ண தகும் ஒருவனாலே. இது ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அவன்? எப்படி ஆயிட்டானா? சரீரம் செத்து போனவன். அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது சரீரத்தில். குழந்தை பெற்றெடுக்கத்தக்க பலன் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு, அப்படிப்பட்ட பலனை இழந்த ஒரு ஸ்திரீகளின் வழிபாடு நின்று போயிற்று. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு 2 பேருக்கும் ஒரு குழந்தையை கொடுக்கிறார், ஈசாக் என்ற ஒரு குழந்தை. இவர்கள் மூலமாக ஆபிரகாமுக்கு பாருங்க, குழந்தை கொடுக்கிற மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியை பெருக பண்ணுகிறாராம். எப்படி பெருக பண்ணுகிறான்னா, வாசிங்க 12 திரும்ப வாசிங்க. ஒருவனாலே, கவனிச்சு பாருங்க எப்படி. அதுக்கப்புறம் சந்ததி எப்படி பாருங்க. ஆபிரகாம் ஈசாக் என்ற ஒரு மனுஷனை பெறுறாரு. ஈசாக்கு யாக்கோபு ஏசா என்ற 2 பிள்ளைகளை பெறுகிறார். இந்த யாக்கோபு அடுத்து 12 பிள்ளைகளை பெறுகிறான். 12 பிள்ளைகள் அடுத்து அவங்கவங்க ஏராளமான பிள்ளைகளை பெற்று பாருங்க, ஒரே மனுஷனா இருந்தான் ஆபிரகாம். பைபிள் சொல்லுகிறபடி பெருக்கமான நட்சத்திரங்களை போல, நட்சத்திரங்களை ஆண்டவர் ஒரு நாள்ல கூப்பிட்டு சொல்றாரு. ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை கூப்பிட்டு கேட்கிறாரு, வெளியே வா. வீட்டுக்கு வெளியே கூப்பிட்டு வந்து அவனை பார்த்து கேட்கிறாரு, இந்த நட்சத்திரங்களை என்ன உன்னால என்ன முடியுமா? என்ன முடியாது. உன் சந்ததி இதை போல ஆக்குவேன். எப்போ தெரியுமா? ஒரு குழந்தை இல்லை ஆபிரகாமுக்கு. ஒரு குழந்தை இல்லை. அப்பதான் சொல்றாரு, வீட்டை விட்டு. ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருங்க. வீட்டை விட்டு வெளியே கூட்டு வந்து அவனை காட்டுறாரு, நீ வானத்து நட்சத்திரங்களை பாரு, இது என்ன குடும்பம்னால என்ன முடியுமா? முடியாதுல்ல. உன் சந்ததியை நான் இப்படித்தான் பெருக பண்ணுவேன். அவனால் நம்பவே முடியல. அவன் கர்த்தர் சொல்லும்போது சொல்றான், ஆண்டவரே இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? எலியேசர் என் வீட்டு வேலைக்காரன் இருக்கிறான், அவனை நீங்க எனக்கு பிள்ளைய மாதிரி தந்துருங்க போதும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு பிள்ளைய கொடுப்பேன் ஏற்ற வேலையில. எனவே நான் கண்மானவர்களே, நான் எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதிசயம் என்பது என்ன, அற்புதம் என்பது என்ன, நடக்க முடியாத நேரத்தில், நடக்க முடியாத சூழ்நிலையில நடக்கிற ஒரு காரியத்துக்கு பேர் தான் அதிசயம். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையில, இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார்னா, என்ன சொல்லுகிறார்னா, உங்க வாழ்க்கையில நடக்க முடியாத காரியத்தை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். நடக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாம் போச்சு. என்னது? எல்லாம் போச்சு. ஒண்ணுமே இல்லை, மிச்சம் இல்லை. எல்லாம் வலிச்சிட்டு போயிட்டு, சொல்லுவாங்கல்ல, வலிச்சு தொடச்சிட்டு போயிட்டு அப்படிமாங்கல்ல, அப்படி வலிச்சு தொடச்சிட்டு போயிட்டு. எதையா யோசித்து பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் அந்த வேளையில தான் சொல்றாரு, ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க உட்கார்ந்துருக்கலாம். ஒருவேளை பொருளாதார சூழ்நிலை அப்படி இருக்கலாம், அல்லது உங்க உடம்பு சூழ்நிலை, சரீர சூழ்நிலை அப்படி இருக்கலாம். உங்க குடும்பத்தில் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ என்று சொல்லத்தக்க விதத்தில் அவருடைய வளர்ச்சி முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். உங்க சந்ததி எப்படி இருக்குமோ, உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களோ, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களோ, இப்படிலாம் நீங்க யோசிக்கலாங்க. ஆனா கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்களை அல்லது உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அதிசயம். நீங்க ஏசாயா புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. ஏசாயா 9:6. இது அடிக்கடி கிறிஸ்துமஸ் டைங்கள்ல, கிறிஸ்துமஸ் நேரங்கள்ல நல்லா பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். பாருங்க, அவர் அதிசயம் செய்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவரால் அதிசயம் செய்ய முடியும் அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது.
ஹல்லேலூயா. கர்த்தத்துவம்னா என்ன தெரியுமா? கர்த்தத்துவம்னா கர்த்தர் அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்டாக்குபவர் அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர்னா என்ன அர்த்தம்? கவனிச்சிருக்கீங்களா? தல கர்த்தர் அப்படிமாங்க. அப்படின்னா ஒரு காரியத்தை புதுசா ஆரம்பிச்சவங்க, இன்னைக்கு பெருசா வளர்ந்துருக்கலாம், ஆனா அதனுடைய தல கர்த்தர் யாருன்னா அவர் தான் அப்படிமாங்க. தல கர்த்தர்னா என்ன அர்த்தம்? உண்டாக்குனவர். முதல்ல இனிஷியலா உண்டாக்குற ஒரு பேர் தான் கர்த்தர். அதனாலதான் நம்முடைய ஆண்டவருக்கு கர்த்தர் என்ற பெயர். அவர் தான் எல்லா சகலத்தையும் சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு சிருஷ்டிக்க. அப்போ அவரை குறித்து பைபிள் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த உண்டாக்கின கர்த்தர், இந்த வானத்தையும் பூமியையும் ஆளுகின்ற கர்த்தர், இந்த வானத்தையும் பூமியும் அதில் உள்ள அண்ட சராசரங்களையும் நிர்வகிக்கிற கர்த்தர், அவர் பேர் அதிசயமானவர். அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறோம், அது ஒரு பேர் போல. அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா எல்லாவற்றையும் உண்டாக்குபவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள் சொல்லுகிறதுங்க, அவராலே தான் எல்லாம் உண்டாயிட்டான், உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவராலே எல்லாம் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல், அவர் இல்லாமல் ஒண்ணுமே உண்டாகலையா. எனவே நான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்லுகிறார், உனக்கு அதிசயங்களை நான் செய்வேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ யோசிக்காதீங்க, இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவோ நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். இன்னும் எங்க சுற்றியுள்ள அநேகருடைய வாழ்க்கையில எவ்வளவோ நான் அனுபவங்களை பார்த்திருக்கிறேங்க. இந்த கர்த்தர் தம்மை தேடி வந்தவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர். மாத்திரமல்ல, நீங்க இன்னொரு வசனத்தை பார்த்தீங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13:18 வாசிங்க. நியாயாதிபதிகள் 13:18. நியாயாதிபதிகள் 13:18. கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றாராம். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அவர் பேரே அதிசயம்தான். ஹல்லேலூயா. அவர் பேரே அதிசயம். என்ன? அவர் நடந்த அதிசயம், அவர் நின்ற அதிசயம், அவர் பேசின அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்,
அதிசயம் செய்கிறார். இன்றைக்கும் அவர் தம்மை தேடுகிறவருடைய வாழ்க்கையில அவர் அது ஒன்னே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவரை தேடுங்க, அவர் கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. நாங்க அவர் கரத்துல ஒப்பு கொடுத்தங்க. ஒரு காலத்துல சும்மா அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம். வாலிப வயசுல இஷ்டத்துக்கு அலைந்து திரிந்தோம். அப்போ ஆசீர்வாதத்தை காண முடியல, சந்தோஷத்தை காண முடியல. கிறிஸ்தவங்க தான் அப்பவும் ஆசீர்வாதத்தை காண முடியல, சந்தோஷம் காண முடியல. எப்போ கர்த்தர் கரத்துல வந்தோம். கிறிஸ்தவர்களா இருப்பது முக்கியம் இல்லைங்க. பேருக்கு சிறு வயசுல ஞானஸ்நானம் பெற்று திடப்படுத்தலாம், உறுதி பூசுதல், ஆர்சியில உறுதி பூசுதல் சொல்லுவாங்க, சிஎஸ்சியில திடப்படுத்தல் சொல்லுவாங்க. அதை பெற்று அப்படி ஆலயத்துக்கு கரெக்டா போய் வந்து, இது முக்கியம் இல்ல, இயேசுவின் கரத்துல வரணும். ஹல்லேலூயா. வீட்டுல குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல தினந்தோறும் எங்க அம்மா கட்டாயப்படுத்தி உட்கார வைப்பாங்க. ஜெபம் பண்ணுவோம். எப்படா முடியும் காத்திருந்து ஓடி போயிருவோம். போறது தவறான காரியங்களை செய்கிறதற்கு. அம்மாவோட கட்டாயத்தின் பேர்ல ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வராது, அதிசயத்தை கொண்டு வராது. என்றைக்கு நான் தேவனுடைய கரத்துல வந்தேனோ, அல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. என்றைக்கு இயேசு கிறிஸ்துக்கு என்று முழுமையா இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துக்கு முழுமையா ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. கூட இருக்கிறவங்க, என் கூடவே பழகினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் நாங்க இருந்த நிலைமெல்லாம் எப்படி இருந்தோம், இன்றைக்கு கர்த்தர் எங்களை எப்படி வைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. சமூகத்துல ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தோடு, ஓரளவு நமக்கு தேவையான பொருள் வசதிகளோடு, ஒரு காலத்துல ட்ரெஸ் இல்லாம அலைந்த ஆட்கள், போடுவதற்கு ட்ரெஸ் இல்லாம அலைந்த ஆட்கள். ஆனா இன்றைக்கு தேவன் அப்படி ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். வெறுமனே பொருளாதார ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்லுங்க, அது மாத்திரம் தேவன் கொடுப்பதற்காக வரல. முக்கியமா நாங்க அவரிடத்துல ஒப்பு கொடுத்த முக்கிய காரியம் என்னன்னா, என் வாழ்க்கையில சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரு, தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. காசு பணம் இல்லாவிட்டாலும் அவர் கொடுக்கிற சந்தோஷங்க. ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம், முதல்ல தான் முக்கியம். அதுக்கு அடிமையா தான் நாங்க இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தோம். அப்புறம் தேவன் ஆசீர்வதித்தார், பொருளாதாரத்துல, ஊழியத்துல, எல்லா விதத்துல ஆசீர்வதித்தார். அப்புறம் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷ சமாதானத்தை கொடுத்தார். நான் உங்களுக்கு சொல்வது, இந்த ஆண்டவர் இயேசுவிடத்துல வந்துட்டா உடனே உங்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பார் சொல்லல. முதல்ல என்ன கொடுப்பார் தெரியுமா? சந்தோஷத்தை கொடுப்பாரு, சமாதானத்தை கொடுப்பாரு. குடும்பத்துல கூச்சல் குழப்பத்தை மாற்றுவாரு. ஹல்லேலூயா. பிரச்சனைகளை மாற்றுவாருங்க. குடும்பத்துல சமாதானத்தை ஓட செய்வார், சமாதானத்தை நதி போல ஓட செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு தேவை மனுஷனுக்கு, அதுதான் இன்றைக்கு தேவை. நேற்று நாள்ல கூட ஒரு சகோதரனை குறித்து கேள்விப்பட்டேன். நேற்று தானே, முந்தானத்தா, என்னைக்கு அந்த ஆட்டோக்காரர் இறந்து போனார். என்னைக்கு சிஸ்டர்? என்னைக்குமா? ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வர 1 மணி வரை வீட்டில் ஒரே பிரச்சனை. மனைவி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா படுக்க. காலையில வந்து பார்த்த மனைவி பார்த்தாலும் அம்மா பார்த்தாங்களான்னு தெரியல, தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறான், செத்து போனான். அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொன்னது எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல. ஒரு கடையில் நின்று தான் அந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, பிழைச்சிடவே கூடாது என்பதற்காக எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. கால் எட்டுற அளவுக்கு இருக்குதான், காலை மடக்கிட்டு தொங்கியிருக்கான். எப்படி பாருங்க, கால் கீழே வந்துட்டுனா தரையில் நின்றும், பிழைச்சிருவான் என்பதற்காக, செத்துறணும், பிழைச்சிடவே கூடாது என்கிற ஒரு வைராக்கியம். இது யார் கொண்டு வர்றது தெரியுமா? இது மனுஷனுக்குள்ள உண்டாகிற வைராக்கியம் இல்லை, இது பிசாசு கொண்டு வர்ற வைராக்கியம். அது தற்கொலையின் ஆவி. நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம். தற்கொலை, ஒரு மனுஷனுக்குள்ள தற்கொலை என்ன வந்துகிட்டே இருக்குன்னா, நல்லா உங்களுக்குள்ள யாருக்கு இல்லையா இப்படி இருக்குன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நீங்க உங்களுக்குள்ள வர்ற எண்ணம் கிடையாது, அது தற்கொலையின் ஆவி. எத்தனை பேருக்கு நாங்க அப்படி தற்கொலையின் ஆவி இருந்ததை நாங்க ஜெபம் பண்ணி அது ஒண்ணு இல்லாம ஆயிருக்கு தெரியுமா? அந்த ஆவிகள் வெளியே போயிட்டுனா போதும், அவங்க சந்தோஷமாயிருவாங்க. எனக்கு அருமையானவர்களே, நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, மனுஷன் சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம தன்னுடைய ஜீவனை விட்டுறாங்க. என் அருமையானவர்களே, முதல்ல என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை, சமாதானத்தை தருகிறார்.
அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அவரை அண்டிக் கொண்டீங்கன்னா, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் அண்டிக் கொள்ளணும் தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு தீங்கு வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு சின்ன பிள்ளை என்ன செய்யுது தெரியுமா? தன்னுடைய தகப்பன தாய் என்ன செய்யும்? காலை கட்டி பிடிச்சுக்கிடும். ரோட்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு நாய் வருது. என் பேத்தி கூட நேத்தோ முந்தானத்தோ ஒரு நாய் வந்துட்டு, ரோட்ல அவளை சும்மா அப்படி நடத்திட்டு இருந்தேன். ஒரு நாய் வந்துட்டு கடகடன் ஓடி வந்து என் காலை பிடிச்சிட்டா. பயம். அதுதான் அண்டிக் கொள்வது. என்னது அண்டிக் கொள்வதுன்னா என்ன? கெட்டியா பிடித்துக் கொள்வது. இந்த இயேசுவை நீங்க கெட்டியா பிடித்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு குறைவு இல்லைங்க. குறைவு வருகிறது போல தோணலாம், ஆனா அடுத்து வருவது நிறைவு. ஆமென். பைபிள்ல யோவான் எழுதின சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைஞ்சு போயிட்டு. திராட்சை ரசம்னா இஸ்ரவேல் தேசத்துல உள்ள சம்பவம், நடந்த சம்பவம் அது. திராட்சை ரசம் குறைஞ்சு போயிட்டு. திராட்சை ரசம் குறைஞ்சு போயிட்டு அப்படின்னா அங்க மிகப்பெரிய கேவலம் அது. அந்த தேசத்துல அந்த கலாச்சாரத்தின்படி திராட்சை ரசம் நிறைவா இருக்கணும், கடைசி பந்தி வரை என்ன இருக்கணும். ஆனா திராட்சை ரசம் குறைஞ்சிட்டு. இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ அவர் தாய் சொல்றா, கூப்பிட்டு, நீங்க அவரிடத்துல போய் கேளுங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு கூப்பிடுறாங்க, ஐயா இப்படி திராட்சை ரசம் போயிட்டு. அவர் சொல்றார், நீ 12 கற்சாடிகள்ல தண்ணியை நிரப்புங்க அப்படிங்கிறாரு. வேற ஒண்ணு சொல்ல பாருங்க, அவர் செய்த அதிசயத்தை பாருங்க. 12 கற்சாடிகள்ல தண்ணீரை நிரப்புங்க. இப்போ பெரிய ஜெபம் நம்ம இயேசுவின் நாமத்தினாலே இந்த தண்ணீர் எல்லாம் திராட்சை ரசமாய் மாற கடவுது அப்படின்லாம் சொல்லல. அவரு தண்ணீரை நிரப்புங்க, இப்போ பரிமாறுங்க. பரிமாறினாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, சாரி அந்த பந்தி பரிமாறினவங்க கேட்டாங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட, முந்தி இருந்த திராட்சை ரசத்தை விட இப்ப இருக்கிற திராட்சை ரசம் அதிக டேஸ்டா இருக்குது, அதிக ருசியா. வாசிங்களா, அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? யோவான் சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல வாசிங்க. எந்த மனுஷனும் முந்தி நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு கொடுப்பான், நீரோ இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. அவன் சொல்றான், எந்த மனுஷனும் எந்த கல்யாண வீட்லயும் முதல்ல சாம்பார் நல்லா இருக்கும், 5வது பந்தி 7வது பந்தியில் என்ன ஆயிரும்? சாம்பார் தண்ணி ஆயிரும். காலையில் உள்ள இட்லி சாம்பார் வந்துடும். அப்படித்தானே இங்க உள்ள வழக்கம்? அப்படித்தானே? அந்த வழக்கத்தின்படி நான் சொல்றேன். அவன் அதுபடி தான் கேட்கிறான். எந்த மனுஷனும் முதல்ல என்ன செய்வான்? நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பான். கூட்டம் வர வர திராட்சை ரசம் காலியாக என்ன ஆயிரும்? குறைஞ்சிருமா அப்படிங்கிற பயத்தில் என்ன செய்வான்? தண்ணி ஊத்துற என்ன ஆயிரும்? திராட்சை ரசம் டேஸ்ட் குறைஞ்சிரும். இவன் கேட்கிறான், ஐயா முதல்ல சுமாரா இருந்துச்சு, இப்ப எப்படியா நல்லா இருக்கு? ஏன்னா இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின திராட்சை ரசம். அது கை தட்டி அவரை துதிப்போம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அதிசயம் செய்யும் போது, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசயம் செய்யும் போது, உங்கள் முந்தின வாழ்க்கையை பார்க்கலாம் பிந்தின வாழ்க்கை ருசி நிறைந்ததா மாறுங்க. அல்லேலூயா. சந்தோஷம் நிறைந்த. ஏன்னா கர்த்தர் அது நடுவில் வந்துட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வீட்டில் வந்துட்டாரு. கர்த்தர் நீங்கள் செய்கிற காரியத்தில் அவர் தன்னுடைய அற்புதத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவரை போல அற்புதம் செய்ய இந்த பூமியில யாரும் இல்லைங்க. அல்லேலூயா. எங்களெல்லாம் அவருடைய அற்புதத்தை செய்வதற்கு எங்களெல்லாம் ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்படி எங்கேயா பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லாரும் அவர் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யலாம்? அற்புதம் செய்யலாங்க. இந்த இயேசு அப்படிப்பட்டவர். யாரோ ஒரு சாமியார் அங்க இருக்கிறார் பாருங்க, அவரிடத்துல போய் மந்திரிச்சா சரியாயிரும் அப்படி இல்லை. இங்க எல்லாருமே சாமியாரு. இயேசு கிறிஸ்து தேடுற எல்லாருமே அந்த சாமியாரை போன்ற ஒரு சாமியார். அதுக்கு தான் நாங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். யாரு கை வச்சாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? இயேசு என்ற நாமத்தை சொன்னா. அல்லேலூயா. இயேசு என்ற நாமம்
அவ்வளவு வல்லமை நிறைந்த நாமங்க. நீங்க இந்த ஏசாயா 9:6 வாசிங்க திரும்ப. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஐயா அம்மா நல்லா புரிஞ்சுங்க, அவர் ஆலோசனை கர்த்தர். உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு ஆலோசனை கொடுக்க யாரும் இல்ல, ஐடியா கொடுக்க யாருமே இல்ல அப்படின்னீங்கன்னா நீங்க இந்த இயேசு உங்க வாழ்க்கையில வர வேண்டியது அவசியம். அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு. அல்லேலூயா. அதிசயமானவர் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஆலோசனை கொடுக்கிறவருங்க அவரு. புரியாத நேரத்துல புரிய வைப்பாரு, விளங்காத நேரத்துல விளங்க வைப்பாரு. இருட்டா இருக்கு பாருங்க சில வேளையில வாழ்க்கை, என்ன செய்வது? 4 நாள்ல 10 லட்சம் ரூபாய் தேவை, என்ன செய்வது? ஹல்லேலூயா. என்னுடைய வீட்டை நாங்க முடிக்கும் போது, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம், போன மேய்க்கு முந்தின மே முடிக்கும் போது 1 மாசத்துல முடிச்சோம். பேசிட்டு வந்துட்டேன், அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு சில சோர்ஸ் இருந்துச்சு, அதை நம்பி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு வந்து யோசிச்சு பார்த்தா எப்படி இதெல்லாம் முடியும்? கிட்டத்தட்ட 90 லட்சம் பெறட்ட வேண்டி இருக்குது, எப்படி முடியும் யோசிச்சங்க. ஆனா கர்த்தர் வழிகளை ஏற்படுத்தினார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அதிசயமானவர். உங்க வாழ்க்கையில, உங்க பிசினஸ்ல, உங்க தொழில்ல, உங்க குடும்பத்துல சில வேளைகளில் பிரச்சனை வருமா? தீராத பிரச்சனை. என்னது? இயேசு ஆலோசனை கொடுப்பார். அதிசயமானவர் இயேசு, ஆலோசனை கர்த்தரும் அவரே. அதிசயமானவர் இயேசு, ஆலோசனை கர்த்தரும் அவரே. என் மேலவர் தன் கண்ணை வைத்து அருமையாக நடத்திடுவார். என் மேலவர் தம் கண்ணை வைத்து அருமையாக நடத்திடுவார். அபிஷேகிக்கும் எந்தன் இயேசு, ஆறுதல் தேறுதல் இயேசு. அபிஷேகிக்கும் எந்தன் இயேசு, என் ஆறுதல் தேறுதல் இயேசு. நானும் நீலே மகிழ்ந்திடவே நிரப்பிடுமே. நீர் என்னிலே, நானும் நீலே மகிழ்ந்திடவே நிரப்பிடுமே. ஆலோசனை கொடுப்பாருங்க. நிறைய வேளைகள்ல திக்கு தெரியாத காட்டுல விட்டது போல இருக்கும். அப்பெல்லாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்ன செய்வது, ஏது செய்வது கேட்போம். ஒருவேளை உடனடியாக பதில் வராது, ஆனால் அடுத்து கர்த்தர் வழிகளை காண்பிக்க ஆரம்பிப்பார். பாருங்க, அற்புதமான காரியம் அவர் செய்கிற காரியம். அவர் அதனாலதான் அவர் பேர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் பேர் அதிசயம். ஆமென். அதனாலதான் அவர் பேர் ஆலோசனை கர்த்தர். அதனாலதான் அவர் பேர் வல்லமையுள்ள தேவன். ஆமென். உங்க வாழ்க்கையில அவர் வல்லமையான காரியங்களை செய்வார். நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நமக்கு நேரமாகிவிட்டது. கர்த்தர் இன்றைக்கு கால வேளையில, இந்த அதிகால வேளையில, இந்த புது வருஷத்தின் முதல் மணித்துளிகள்ல உங்களோடு பேசி இருக்கிறாருங்க. ஆமா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். You will see my wonders. என்னுடைய அதிசயங்கள் உன் வாழ்க்கையில நடக்க போகுது, உன் குடும்பத்தில் நடக்க போகுது, உன் பிள்ளைகள் மத்தியில் நடக்க போகுது. நீ நினைத்த காரியங்கள்ல நான் அதிசயமாய் உன்னை வாழ வைக்க போகிறேன். இந்த ஆண்டவர் கருத்துல வருவீங்களா? இவர் உங்களுக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவருங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஆண்டவர். ஆனா உனக்காக தம்முடைய அன்பை உங்களுக்கு காட்டும்படியாக, நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்ற அன்பை காட்டும்படியாக இவ்வளவு பெரிய ஆண்டவர் தன்னை சுருக்கி கொண்டு மனிதனாய் பிறந்தாரே. எவ்வளவு பெரிய அன்பு. தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்தாரே, எவ்வளவு பெரிய அன்பு.
தன்னுடைய ரத்தம் முழுக்க உங்களுக்காக சிந்தினாரே, எத்தனை பெரிய அன்பு! அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இதை நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை இந்த இயேசு உங்களுக்காக கல்வாரி சிலுவையில தாகம் தாகம்னு கதறினாருங்க. தன்னுடைய ரத்தம் எல்லாம் சிந்தினாருங்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்படியாக. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக. நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரடினார். ஆமா, நீங்கள் கெட்டு போயிடக்கூடாது, உங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, உங்க குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காக அனுப்பப்பட்டவர் இயேசு. உங்களை வாழ்விக்கும்படியாக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தெய்வம் இயேசு. மனுஷனாக தம்மை குறுக்கி கொண்டு பிறந்த தெய்வம் இயேசு. இயேசு உங்க வாழ்க்கையில வருவார்னா அற்புதம் செய்வார். இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாருங்க, அதிசயம் செய்வார். உன் குறைவை மாற்றுவார். அன்றைக்கு காண ஒரு கல்யாண வீட்டுல குறைவை மாற்றினாரு. அந்த கல்யாண வீட்டார் சந்தோஷப்பட்டாங்க. அவருடைய திராட்சரசம் முந்தி இருந்ததை பார்க்கலாம், பிந்தி அது மிக ருசி உள்ளதா மாறியது. கடந்த கால வாழ்க்கையெல்லாம் கசப்பு, கடந்த கால வாழ்க்கையெல்லாம் புறக்கணிப்பு, கடந்த கால வாழ்க்கையெல்லாம் அவமானம், நிந்த. இனி அதோடு கூட வாழ்வதற்காக இந்த வார்த்தை உன்னோடு கூட இயேசு பேசலம்மா, பேசலையா. உன் வாழ்க்கை இனி மாறப்போகுது. ஆமா, அதிசயங்கள் நடக்க போகுது, அற்புதங்கள் நடக்க போகுது. உன் வாழ்க்கை ஸ்டைல், லைஃப் ஸ்டைல மாற போகுதுமா, மாற போகுதுயா. நான் உங்களை ஆசை காட்டல, நான் பட்ட அனுபவத்தை நான் சொல்றேன். என் லைஃப் ஸ்டைல மாத்தினவர் கர்த்தர் இந்த இயேசு கிறிஸ்து. நான் ஒரே ஒண்ணு நம்பினேன், எனக்காக இந்த இயேசு சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆண்டவர் கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தேன், அவ்வளவுதான். வாழ்க்கை மாறியது. அதுக்காண்டி மேஜிக் அல்ல, ஒரு நாள்ல மாறுவதல்ல. நீங்க நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படியே மாறிக்கொண்டே இருக்கும். ஆமா, மாற்றுகிறவர் கர்த்தர், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். இந்த வேளையில, இந்த ராத்திரியில, இந்த கால வேளையில அவர் கரத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசுவே, நீங்க எனக்கு வேண்டுமப்பா, எனக்கு நீங்க போதும்பா, நீங்க போதும். என் பாவ வாழ்க்கையை விட்டுறேன்ப்பா, மற்ற எதெல்லாமோ தேடி போனேன் அதெல்லாம் விட்டுறேன் ஆண்டவரே, உம்மை நம்பி வருகிறேன்ப்பா, உம்மை நம்பி வருகிறேன். கடந்த கால வாழ்க்கை, தவறான வாழ்க்கையில மன்னிங்க, கடந்த கால பாவ வாழ்க்கையில மன்னிங்க, விழுந்து போய் கிடந்த அந்த வாழ்க்கையெல்லாம் மன்னிங்கப்பா. உமக்காக வாழ என்ன அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கை அதிசயமா மாறணும், அற்புதமா மாறணும். என்னை ஒரு சாபமா நினைத்தவர் மத்தியில நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் ஆண்டவரே. நான் உண்மை நம்புகிறேன். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? உங்க வாழ்க்கையை மாற்றுகிற இயேசு
இந்த கால வேளையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அம்மா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன். இதனால் ஆண்டவரே, நீர் அநேகரோடு பேசியிருக்கிறீரப்பா. இந்த வார்த்தைகள் தொடர்ந்து இவளோடு பேசணும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்க. அந்த வார்த்தையின்படி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற அந்த வார்த்தையின்படி அதிசயங்களை காண பண்ணுங்க. தடைகள் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பிசாசு கொண்டு வர்ற எல்லா தடைகள் நான் உடைக்கிறேன். பொழுது ஒரு பிரேக் த்ரூ உண்டாவதாக. இவருடைய வருமானத்தில், தொழில்ல, இவருக்குரிய எல்லா காரியங்களிலும் ஒரு பிரேக் த்ரூ இப்பொழுது உண்டாவதாக. ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம் ஐ கமாண்ட். ரிபா ஷக்கல துரதனமோ ஷபலபா ரதனதுல தியக்கலபர. எல்லா கட்டுகளை, எல்லா தடைகளை உடைக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகுவதாக. இனி குறுகி போவதில்லை. நான் உன்னை வர்த்திக்க பண்ணுகிறேன் கர்த்தர் சொல்லுகிறேன். நீ குறுகி போவதில் நான் உன்னை வர்த்திக்க பண்ணுகிறேன். நீ புறஜாதிகளுக்குள்ளே கடந்த நாட்கள்ல சாபமா இருந்த, புறக்கணிக்கப்பட்டவளா இருந்த, அவமானப்படுத்தப்பட்டவளா இருந்த, நான் உன்னை ஆசீர்வாதமா இருக்கும்படி வைப்பேன். அநேகர் இடத்துல வந்து நிற்பார்கள். கர்த்தர் சொல்லுகிறார். ரீபா ஷக்கா லூதா ராதா நாமா மாலுகாத்தி யாக்கா ரூதா நாமா லந்தோஷியாத்தரவ. நான் என் தேவன், நான் தேவன் கர்த்தர். நான் சொல்லுகிறேன், நான் வாக்கு மாறாதவர். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ரபோலா சந்தலபா ரபோலா கந்தரி யாக்கரவலபா லகோத்தி யாக்கரவலபா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். என் வாக்குகள் மாறாதவர். ரபோலிபி அந்த ரபலபா. நான் உன்னோடு கூட பேசின வார்த்தைகளை உன் வாழ்க்கையில நிறைவேற பண்ணுவேன். நிறைவேற பண்ணுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீர். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்க வீட்டுக்கு போயிட்டாலும் இந்த வார்த்தைகள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கட்டும். பேசிக்கொண்டே இருக்கட்டும். இவ்வளவு வாழ்க்கையில் நன்மை வரும்படியாக, ஆசீர்வாதங்கள் வரும்படியாக, தடைகள் உடையும்படியாக, அந்த செழிப்புக்கு நேராக போக முடியாது, குறைவுகள் மாறும்படியாக, அப்பா ஒரு சந்தோஷ சமாதானம், இருள் மாறி சந்தோஷ சமாதானம் வரும்படியாக இந்த வார்த்தைகள் தொடர்ந்து இவரோடு பேசட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.